ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாக்கா டகஸ். இன்றைக்கி நம்ம எந்த அனிமி கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா ரேங்கிங் ஆஃப் கிங். இந்த அனிமி எதை பற்றி பேஸ் பண்ணுதுன்னா ராஜாவும் ராணியும் பேஸ் பண்ணது தான். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அதில் வர ஸ்டோரி லைன், கேரக்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. டிஃப்ரெண்ட்னா எந்த மாதிரினா, நான் சொல்ல ராஜா வெறும் 2 அடி, அப்புறம் அவர் காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. என்னடா காதும் கேட்கல வாயும் பேச முடியாது வெறும் 2 அடி இருக்காரேன்னு சொல்லாதீங்க. பார்க்க டம்மி பீஸுமாக தான் இருப்பார். இந்த 2 அடி வச்சு தான் பல அடிகளை முன்னாடி வைப்பார் வாழ்க்கையில். ஒரு ராஜானா என்ன, அறிவாக இருக்கணும், அழகாக இருக்கணும், இல்லைனா பலசாலியாக இருக்கணும். பட் இந்த அனிமையில் வர ஹீரோவாக அந்த மாதிரிலாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. நம்ம கதையோட ஹீரோ யாருன்னா இளவரசர் பூஜி. இவர் பார்க்க க்யூட்டாக 2 அடி குழந்த மாதிரியே இருப்பார். அதான் இந்த அனிமையோட ஸ்பெஷலு. நான் இங்கே என்ன பேச போகிறேன்னா, இந்த அனிமையோட ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் போட்டி தான் நான் பேச போகிறேன். நம்ம இந்த அனிமையோட ப்ளஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இதோட ப்ளஸ் என்னென்னா, ஸ்டோரியும் கான்செப்டும் பக்காவாக இருக்கும். இந்த அனிமையோட ஸ்டார்டிங் எபிசோட்லேயே 2 அடி இருந்துக்குன்னு நம்ம வில்லேஜையும் தான் ரூல் பண்ண போகிறானான்னு சொல்லி எல்லோரும் கலாய்ப்பாங்கிறத அவமானப்படுத்துவாங்க. இத்தனைக்கும் நம்ம சின்ன பசங்களே நம்ம ராஜாவை கலாய்ப்பாங்க. என்னதான் சிரித்தாலும் அவமானப்படுத்தினாலும் ராஜா தான். அப்புறம் நம்ம போஜியோட அப்பா பற்றி சொல்லணும்னா, 5 அடி மலை மாடு மாதிரி இருப்பாருங்க. பையனுக்கும் அப்பனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் அதான் அது உண்மை. இந்த அனிமியில் பிடிச்ச எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா எமோஷன் தாங்க. ஃபஸ்ட்டு 3 எபிசோடில் எமோஷன்னா என்னன்னு என்னை காமிக்க வச்சு ஒரு 4-5 எபிசோடு ஒரே நாளில் பார்க்க வச்சுதுங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு நியூ கான்செப்ட் கொண்டு வருவாங்க. கதைக்கு கண்டினியூவேஷன்லாம் பக்காவாக இருக்கும். அப்புறம் நம்ம இளவரசர் போஜி பற்றி சொல்லணும்னா, ரொம்ப தான் குட்டியாக இருக்காரே, அவரால் கத்தி தூக்க முடியும்னா கத்தியே தூக்க முடியாதுங்க. கத்தி தூக்க முடியாதெல்லாம் ராஜாவ முடியுமானா கண்டிப்பாக முடியும். நம்ம இளவரசர் போஜிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அது என்ன பவர்னால், அவரால் கத்தி தான் தூக்க முடியாது. ஆனால் கத்திலேருந்து வர அட்டாக் மற்றவங்க யாராவது அடிக்க வராங்கன்னா அதுலேருந்து அவரால் டாச் பண்ண முடியும். அதான் தப்பிக்க முடியும்னு சொல்ல வரேன். நம்ம ஹீரோவோட பவர் எப்போ காமிச்சிருப்பாங்கன்னா, எபிசோட் 2ல் இவருக்கும் அவரோட தம்பி கூட கத்தி சண்டை நடக்கும். அந்த கத்தி சண்டையில் எப்படின்னா இவர் தான் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. பட் ஆனால் கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அரசரே நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, சண்டை போடணுன்னா நேருக்கு நேர் சண்டை போடணும், நீங்கள் தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சண்டை போடுறீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனால தான் அந்த மேட்ச்சில் அவர் தோற்று போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இது வரைக்கும் தான் அவரோட பவரை காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சீசன் வரும்போது இவருக்கு நியூ பவர்ஸ்லாம் கொண்டு வர மாதிரி சீசன் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சீசன் 1ல் 23 எபிசோடு வந்திருக்கு. இந்த வருஷம் தான் சீசன் 2 ரிலீஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இது தமிழ் டப்பில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே அவங்க தமிழ் டப் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் சீசன் 2 தான் தமிழ் டப் பண்ணாமல் இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோவை கொஞ்சம் சிங்கிளாக காமிச்சதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா போஜி மட்டுமே சொல்கிறியே, வேறு எந்த கேரக்டரும் அங்கே இல்லையா? இருக்காங்க. அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் கேஜ். இவரை பற்றி சொல்ல போனோன்னா, இவர் மனுஷனில் ஒரு சிம்பியாட் மாதிரி, பார்க்க மண்ணில் ஊர்ந்து போகிற மாதிரி ஒரு க்ரீச்சர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பார்க்க எப்படி இருப்பார்னா இந்த வீடியோ பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இவரோட கிளானுன்னு ஒன்று இவருக்கு இருந்துச்சு. அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளான் இருந்துச்சு. எப்படின்னா அரசர்களுக்கு இவங்க ரொம்ப ராயலாக இருப்பன்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க காசு கொடுத்தா யாரை வேணால் கொலை பண்ணன்ற மாதிரியும் சொன்னாங்க. ஆனால் ஒரு அரசருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ இந்த கிளானே கொல்லணும், இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த கிளானை மொத்தமாக சாவடிச்சிட்டாங்க. அதில் கடைசியாக நம்ம தப்பிச்சது யாருன்னா நம்ம கேஜ் தான், போஜியோட ஃப்ரெண்டு. இவரோட கிளான் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா தேல் குளம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரோட பவர் என்னன்னு சொல்லணும்னா, பார்க்க இருக்கார் பிளாக்காக, அதனால் இருட்டில் பூந்து போவார். அதனால் இருட்டில் யாருக்குமே கண்ணு தெரியாதுன்றனால அவர் பூந்து போயிட்டு வருவார். அப்புறம் இவருக்கு ஸ்டோரேஜ் பவரும் இருக்குங்க. ஒரு 2 கிலோ 3 கிலோ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கலான்னா பார்த்துக்கோங்களேன். அந்த சைஸில் இருந்தாலும் எடுத்து ஒழிச்சு வச்சுப்பார். அப்புறம் இந்த அனிமியில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா எமோஷனுங்க. ஃபஸ்ட்டு 3 எபிசோட்லேருந்து ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக கண்ணு கலங்கிருச்சுங்க நம்ம போஜியை பார்த்து. நான் முக்கியமான விஷயத்தையே மறந்தது. ஸ்டோரி லைன் எதை பற்றினா, போஜி எப்படி தன்னைத்தானே ஸ்ட்ராங் ஆக்கிட்டு ஒரு கிங்காக போகிறான்றது அதோட ஸ்டோரியே. இதுலேயே பல துரோகங்கள் அப்படின்றதுலாம் நிறைய நடக்கும். அப்புறம் பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த அனிமி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டுங்க. போஜி குட்டியாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா பார்க்க ஜெயண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதான் ஜெயண்ட் ரேஸுன்னு சொல்லுவாங்க. இவர் மட்டும் ஏன் குட்டியாக இருக்கான்ற டவுட் மட்டும் இருந்தப்போ நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக மாங்காய் பக்கம் போயிட்டுங்க.
மாங்கா பக்கம் போகும்போது தான் தெரியுது ஒரு சாத்தான் கிட்ட வந்து இவரோட எபிலிட்டியை வந்து எடுத்துக்குமா. ஒரு ஜெயண்ட் மாதிரி இருந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு காதும் வாயும் கேட்காத மாதிரி ஒரு சாபத்தை விட்டுட்டு போச்சாம். எதனால் அந்த சாத்தான் வந்து சாபம் விட்டுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் தான் மெயின் ஸ்டோரியே இருக்குது. ஓகே, இதோட நம்ம பாசிட்டிவ் சைட் பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சைட் போயிடலாம். நெகட்டிவ் சைடுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் 3 பாயிண்ட் மட்டும்தாங்க இடிக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அனிமேஷன். அனிமேஷனில் என்னடா குறைன்னு கேட்பீங்க. அனிமேஷன்லாம் ஓகே தான். பட் பார்க்க அங்கங்கே கொஞ்சம் கார்ட்டூனிஷாக கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு 2-3 சீன்லாம் காமிப்பாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காத மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா இதோட டீசரும் தம்ப்நெயில் தாங்க. தம்ப்நெயில் பார்த்ததும் நான் வந்து என்னடா குழந்தலாம் ராஜாவுது, பார்க்க இது கொஞ்சம் காமெடி அனிமேஷனாக தான் கொண்டு போவாங்க, காமெடி அனிமியாக தான் கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் தமிழ் டப்பில் பார்த்ததும். நான் பார்க்க ஆரம்பிச்சதே தமிழ் டப் வந்ததுனால தான் பார்க்க ஆரம்பித்தேன். 3வது என்னென்னா அவர் சிங்கிளாக இருப்பாரா இருக்க மாட்டார். அது என்னை பொறுத்த வரைக்கும் இது நெகட்டிவ் பாயிண்ட் தாங்க. கடைசி பாயிண்ட் எதுக்கு நான் நெகட்டிவ்னு சொன்னேன்னா, சிங்கிளாக இருந்தால் தான் ஸ்ட்ராங் ஆக முடியும்னு பல பேர் சொன்னாங்க. ஏன் நானே சொல்லியிருக்கேன். எனிவேஸ் உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.